இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆருக்கான எனுமரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி எப்படி எனுமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸுடைய 2002ஆம் ஆண்டு அல்லது 2005ஆம் ஆண்டு வெளியின எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் வேணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இதற்கான எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே voters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸோட ஆகும். ஓப்பன் ஆன பிறகு வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. அல்லது அக்கௌண்ட் இல்லைனா சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2036 ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷனாக இருக்கும். ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் எபிக் நம்பர் இன் 2035 சொல்லியிருக்கும். தற்போது உள்ள உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லி வரும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்டரோட நேம், எபிக் நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நேம், பார்ட் நம்பர், ஸ்டேட் நேம் எல்லாமே இருக்கும். அதுக்கு என்டர் மொபைல் நம்பர் இருக்கும். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ண பிறகு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். 883681 வெரிஃபை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒன் கேட்டகரின்னு சொல்லி வரும். இதிலே மை நேம் இஸ் எக்ஸிஸ்டிங் எலக்டரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லியிருக்கும். 2002ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு வாக்காளர் அட்டை எடுக்காதவங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லினா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி 2002-2005 சொல்லியிருக்கும். அந்த டைமில் உங்களுக்கான தொகுதி என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். தொகுதி செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதிலே ஸ்கூல் நேம் உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக செக் பண்ணி உங்களுடைய ஊர் பேர் ஃபைன் பண்ணிவிட்டு பார்ட் சீரியல் நம்பர் இருக்கும். 2002-2005ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய பார்ட் சீரியல் நம்பரை நோட் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்குமான ரிலேஷன் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்தால் பார்ட் சீரியல் நம்பர் மறுபடியும் ஒரு வாட்டி எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்ட் சீரியல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா கரெக்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அசம்பிளி நேம் எல்லாமே இருக்கும். அது கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்டிங் எலக்டரல் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதருடைய நேம், மதர் நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சால் என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்பாஸ் நேம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தனா ஒய்ஃபுடைய நேம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் என்னவோ அதை என்டர் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ மாற்றினா ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் எலக்டர் ரோல் ஆஃப் த லாஸ்ட் எஸ்ஐஆர் சொல்லிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இல்லைனா உங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதில் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் ரீட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூவாக ஷோ ஆகும். எனுமரேஷன் ஃபார்ம் ப்ரிவியூன்னு சொல்லியிருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே உங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.